தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதனுடைய க்ளோசிங் ரேங்க் இந்த வருஷம் TNEA 2025 என்னவா இருக்கலாம், எந்த பர்டிகுலர் ரேங்க்குக்கு எந்த பர்டிகுலர் பிரான்ச் நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது என்பதை பற்றி முந்தைய வருஷங்களுடைய TNEA க்ளோசிங் ரேங்கை கம்பேர் பண்ணி நாங்கள் ஒரு ப்ரொடிக்ஷன் அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது உங்கள் ஆக்சுவல் ரேங்கோட ஒத்துப்போகிற பட்சத்தில் ஒரு 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் ஒரு சீட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. பொதுவாகவே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் நாம் வாங்கியிருக்கிற கட் ஆஃப் மார்க்கை விட நமக்கு கிடைச்சிருக்கிற ரேங்க்கை வச்சு தான் எந்த கல்லூரியில் நமக்கு சீட் கிடைக்கும், எந்த பிரான்ச்சில் ஒரு சீட் கிடைக்கும் என்பது நம்ம தீர்மானிக்க முடியும். அதன் அடிப்படையில் இந்த அனாலிசிஸில் உங்களுடைய TNEA 2025 ரேங்கை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ஸ் ரேங்க்ஸை கம்பேர் பண்ணி 2025 TNEAவுக்காக ரேங்க் ப்ரெடிக்ஷன் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் ஆல் அகாடமிக் பிரான்ச்சஸ்க்கு இந்த அனாலிசிஸை பண்ணி முடிச்சிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஓப்பன் கேட்டகரியில் 2023 15,361வது ரேங்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதுவே TNEA 2024 சேம் பர்டிகுலர் பிரான்ச் 12,008 சீக்கிரம் முடிஞ்சிருக்கு. இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இந்த வருஷம் TNEA 2025 11,408 க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதே போல் BC கம்யூனிட்டி கேட்டகரியில் 2023 TNEAல 22,681 முடிஞ்சிருக்கு. அதுவே கடந்த வருடம் கம்பேர் பண்ணும்போது வெகு சீக்கிரமாகவே 17,178 க்ளோஸ் ஆகிருக்குங்க. இதன் அடிப்படையில் இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 16,319 அண்டர் BC கேட்டகரி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது OC கேட்டகரியில் TNEA 2023 அப்போ 11,562வது ரேங்குக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த வருடம் ரொம்ப முன்னாலேயே ரொம்ப அட்வான்ஸ்டாக 6,774 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது TNEA 2025 க்ளோசிங் ரேங்க் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மேபி அரவுண்ட் 6,435. அதே போல் BC கேட்டகரியில் 2023 க்ளோசிங் ரேங்க் 19,308 இருந்தது. ஆனால் கடந்த வருடம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே 11,170 முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் 10,000 ரேங்குக்குள்ளே முடியறதுக்கு, அதர்வைஸ் 10,500 600 ரேங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் EC பிரான்ச் எடுத்துக்கிட்டோம்னா 2023 17,957 தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் கடந்த வருடம் 12,804 முடிஞ்சிருக்குங்க. இதன்படி பார்க்கும்போது நம்மளுடைய ரேங்க் TNEA 2025 க்ளோஸ் டு 12,000 இருக்கிற பட்சத்தில், 12,000 இருக்கிற பட்சத்தில் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் EC பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. BC கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது 2023 24,963 EC டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் கடந்த வருஷம் வெகு சீக்கிரமாகவே, தட் இஸ் 18,246 இந்த பர்டிகுலர் EC பிரான்ச் முடிஞ்சிருக்குங்க. இந்த வருஷம் யாரெல்லாம் 17,000 ரேங்குக்குள்ளே வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் EC க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இதே போல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தென் CSE வித் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன், இதுக்கெல்லாம் நாங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் போட்டிருக்கோம். இங்கே CSE சைபர் செக்யூரிட்டி 2024 க்ளோசிங் ரேங்க், இது 2023 நான் டேபிளேட் பண்ணியிருக்கேன். பட் திஸ் பிலாங்ஸ் டு 2024. சிமிலர்லி 22,699 under BC category is for 2024 closing rank. நெக்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ண போகிறது
ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் கேம்பஸில் சேம் செட் ஆஃப் அகடமிக் பிரான்ச்சஸ் ஃபார் எம்பிசி கேட்டகரி அண்ட் எஸ்சி கேட்டகரி. எம்பிசி கேட்டகரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிரான்ச் எடுத்து பார்க்கும்போது 2023 டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் க்ளோசிங் ரேங்க் 26,691 இருந்திருக்கு. அதுவே கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 26,547, மோரார்லெஸ் ஒரு 100 டிஃப்ரென்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் நம்ம கம்பேர் பண்ணும்போது டிஎன்இஏ 2025 25,220 26,000 வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. எஸ்சி கேட்டகரியில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2023 94,497 முடிஞ்சிருக்கு. ஆனால் கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 நல்லாவே நல்ல டிஃப்ரென்ஸில் கொஞ்சம் முன்னதாகவே 88,094 முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் 83,000 84,000 க்ளோசிங் ரேங்க் வரைக்கும் ஏஐ அண்ட் டிஎஸ் ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2023 எம்பிசி கேட்டகரியில் 21,425 முடிஞ்சிருக்கு. கடந்த வருஷம் 22,755 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நமது எதிர்பார்ப்பு 21,617. அதே போல் எஸ்சி கேட்டகரியில் 2023 டிஎன்இஏல 68,359, டிஎன்இஏ 2024 க்ளோசிங் ரேங்க் 72,673. இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எம்பிசிலையும் சரி எஸ்சிலையும் சரி 23 விட 24 லேட்டாக தான் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இந்த பர்டிகுலர் காலேஜில் நம்பர் ஆஃப் சீட்ஸ், தட் இஸ் சீட் இன்டேக் அதிகம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரேங்க் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 எஸ்சி கேட்டகரியில் 69,039 ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் இசி டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் 2023 க்ளோசிங் ரேங்க் 33,181. கடந்த வருடம் 29,025. ட்ரெண்டு நல்லா அட்வான்ஸ்டாகி ரேங்க் குறைஞ்சிருக்கு. இந்த ரேங்க் குறையிற ட்ரெண்ட் இந்த வருஷம் ரிப்பீட் ஆச்சுன்னா நாம் எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 27,574, அதர்வைஸ் 27,600 அப்ராக்சிமேட்டாக. இதே போல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தென் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, இது எல்லாத்துக்குமே அனலைஸ் பண்ணி ரிசல்ட் போட்டிருக்கோம். சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் க்ளோஸ் டு 31,000. அதே போல் எஸ்சி கேட்டகரியில் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குறது 1,09,000. இந்த ப்ரிடிக்ஷன் எல்லாமே ஒரு 80% 90% வரைக்கும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரிடிக்ஷன் எல்லாமே நாம் தனியாக யோசித்து பண்ணல. ப்ரீவியஸ் இயர்ஸோட டிஎன்இஏ ரேங்க்ஸை கம்பேர் பண்ணி கரண்ட் இயரில் இருக்கிற ட்ரெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரேங்க்கில் 80 to 90% உங்கள் ரேங்க் க்ளோஸாக வர்ற பட்சத்தில் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் உங்களுக்கு ஒரு சீட் கட்டாயமாக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.